ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சாப்பாடு நல்லா கொலைய வச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளேயே நான் வந்து இப்போ தாளிப்பு, அதுக்கப்புறமா தயிர் எல்லாமே கடைஞ்சி வச்சுக்கலான்னு சொல்லி தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளேவருக்கு வந்து இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆறின சாதத்தில் வந்து இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுலையே அந்த தயிர் இதோட சேர்த்துருங்க. தயிர் சாதத்தில் தயிர் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சினா ஆற வச்ச பால் சேர்த்துருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே தாளிப்பு கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து துருவி வச்ச கேரட், அதுக்கப்புறமா சாப் பண்ண கொத்தமல்லி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட காம்பினேஷன் கோவக்காய் பொரியல். நாளைக்கு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.